அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் 2025 மாதத்திற்கான விரிவான ஜோதிட பலன்களை பற்றி இப்போது பார்க்கலாம். கன்னிராசியில் பிறந்த உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் கிரக பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை விரிவாக காணலாம். கன்னி ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. ஒவ்வொரு புதன்கிழமையும் நவகிரகத்தில் இருக்கும் புதனை வழிபட்டால் நன்மைகளை பெறலாம். புதன் பகவானை நினைத்து ஓம் கம் புதனை போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை கூறுங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுபமான மற்றும் முன்னேற்றம் நிறைந்த மாதம். குறிப்பாக முதல் 3 வாரங்கள் உங்கள் ராசி அதிபதி புதன் மற்றும் பாக்கியாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் அற்புதமான பலன்கள் உண்டாகும். ஆனால் ஜென்ம ராசியில் செவ்வாயும் 7ஆம் வீட்டில் சனியும் இருப்பதால் தனிப்பட்ட உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் உங்கள் நிறைய அதிபதியான சூரியன் ஆகஸ்ட் 17 அன்று கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார். உங்கள் ராசி அதிபதியான புதன் ஆகஸ்ட் 30 அன்று கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார். உங்கள் தனம் மற்றும் பாக்கிய அதிபதியான சுக்கிரன் ஆகஸ்ட் 21 அன்று மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே ஜென்ம செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் சக மற்றும் சப்தமாதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் வீட்டில் சப்தமஸ்தானி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு மற்றும் கேது, ராகு 6ஆம் வீட்டிலும் கேது 12ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த மாதம் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று கூட சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றிதான். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். 6ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் போட்டிகளை எளிதில் வெல்வீர்கள். மாதத்தின் கடைசி வாரத்தில் கிரக மாற்றங்களால் வேலையில் சில அழுத்தங்கள் ஏற்படலாம். வேலை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். பண வரவுக்கு இது ஒரு அற்புதமான மாதம். உங்கள் தனம் மற்றும் பாக்கிய அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பல வழிகளிலும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். பங்கு சந்தை மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 10ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்வதால் சொத்து அல்லது வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். முதலீடுகளுக்கு மாதத்தின் முதல் 3 வாரங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கும். சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் கவனமாக கையாள வேண்டும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு உண்டாகும். ஆனால் 7ஆம் வீட்டில் சனியின் தாக்கம் இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் உறவுகளில் சண்டை சச்சரவுகள் வரலாம். அவர்களின் உணர்வுகளை மதித்து பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் ஆதிக்க மனப்பான்மையை தவிர்ப்பதும் அவசியம். விட்டு கொடுத்து போனால் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கலவையான பலன்கள் இருக்கும். 6ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் நீண்ட காலமாக இருந்த நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். ஆனால் ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் உஷ்ணம், கோபம், இரத்த அழுத்தம், தலைவலி மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வாகனம் ஓட்டும் போது மற்றும் கூர்மையான பொருட்களை கையாளும் போதும் கவனமாக இருங்கள். மாத இறுதியில் சூரியன் மற்றும் புதன் 12ஆம் வீட்டிற்கு செல்வதால் சிறிய உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படலாம். உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது. வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முன்னேற்றமும் நல்ல லாபத்தை கொடுக்கும். வியாபார விரிவாக்கம் மற்றும் புதிய ஒப்பந்தங்களுக்கு மாதத்தின் முதல் 3 வாரங்கள் மிகவும் சாதகமானவை. 7ஆம் வீட்டில் சனி இருப்பதால் வியாபார கூட்டாளிகளுடன் சில சிக்கல்கள் அல்லது தாமதங்கள் வரலாம். ஒப்பந்தங்களில் தெளிவாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஞாபக சக்தி மற்றும் கவனம் அதிகரிக்கும். நீங்கள் கடினமாக படித்தால் தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் நல்ல பலன்களை பெறலாம். செவ்வாயின் அருள் கிடைக்க ஜென்ம செவ்வாயின் பலன்களை அதிகரிக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுப்பிரமணியரை அல்லது அனுமனை வழிபடுங்கள். இது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த உதவும். சனியின் தாக்கம் குறைய ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்வது நல்லது. ஏழைகளுக்கு உதவுவது நல்லது. உங்கள் துணையுடன் பொறுமையாக இருங்கள். புதனின் அருள் கிடைக்க உங்கள் ராசி அதிபதியான புதனை பிரியப்படுத்த ஒவ்வொரு புதன்கிழமையும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். கேதுவின் தாக்கம் குறைய விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஏற்படும் கோபத்தை குறைக்கவும் மன அமைதி பெறவும் தியானம் செய்வது நல்லது.
கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற்று நலமுடன் வாழலாம். எங்கள் வாழ்த்துக்கள்.